தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் இது ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி அபிராமி பிரச்சனை பண்ணுவாங்க. ஆசாரியை வீட்டுக்கு வர வச்சு அதை செக் பண்ணியும் பார்க்குறாங்க. ஆனால் அது ஒரிஜினல் அப்படின்னு சொன்னதுமே இங்கே அபிராமி செம ஷாக் ஆகிறாங்க. அபிராமி மட்டும் இல்லை, லக்ஷ்மி, சிவராம், துளசி இவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா அவங்க டூப்ளிகேட் தான் கொடுத்ததே, ஆனால் அங்கே ஒரிஜினல் இருக்குது, எப்படி வந்திருக்கும் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ அதை கிளியர் பண்ணுற விதமாக தான் இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, தன்னுடைய அம்மா நடந்துக்கிட்ட விதம் ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மான்னு கூட பார்க்காம தீபா தன்னுடைய அம்மாவை எதிர்த்து பேசியிருப்பாங்க. அபிராமியும் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஸோ இருந்தாலும் யார் செய்தாலும் தவறு தான் அப்படின்றத லாஸ்ட் எபிசோடில் புரிய வச்சுருப்பாங்க. சரி, அந்த செயின் எப்படி மாறி இருக்கும் அப்படின்ற சந்தேகத்தை இங்கே அஞ்சலி துளசிக்கு கிளியர் பண்ணுறாங்க. அஞ்சலி துளசிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இது மாதிரி செயின் எப்படி மாறி இருக்குன்னு நம்ம குழப்பத்தில் இருந்தோம்ல, அதுக்கு விடை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த செயினை மாற்றி வச்சதே வெற்றி தான் அப்படின்ற உண்மையை அஞ்சலி துளசிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் துளசிக்கும் உண்மை என்னன்னு புரியுது. ஸோ நம்ம சைடில் நடந்த தவறு கூட அவரே சரி செய்யணும்னு நினைக்கிறாரு, அவர் ரொம்ப நல்லவர், நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அஞ்சலி துளசிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. துளசி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோவை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிக்கும்போது இப்போ தீபா வீட்டில் இருந்த எல்லா நகையையும் அங்கே அம்மா கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு, கேசவன் நகையை மாற்றி வச்சார், அதாவது ஒரிஜினல் எடுத்துகிட்டு டூப்ளிகேட்டாக வச்சார். ஸோ இப்போ இந்த உண்மை அபிராமிக்கு தெரிய வந்து தான் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.